பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அப்ப அதிலிருந்து வெளியில வரதுக்கு நிச்சயமா டைம் ஆகும். இப்ப நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க பிரேக்கப்ல இருந்து வெளியில வரக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, டிராவல் இஸ் அ பெர்ஃபெக்ட் கியூர் ஃபார் அ புரோக்கன் ஹார்ட்னு சொல்லுவாங்க. டிராவலிங் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். புது புது விஷயங்களை கத்துக் கொடுக்கும். அதுலயும் நீங்க தனியா டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியை நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை அதிகமா நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட மைண்ட் எல்லாம் அப்படியே காம் ஆகும். நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கப்புறமா இந்த உலகத்தை நீங்க பார்க்கக்கூடிய விதமே மாறி இருக்கும். நம்பர் 2, உங்களுக்காக எப்பவுமே இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருக்கக்கூடிய உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அவங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அவங்க கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம தனியால் கிடையாது, நமக்கு இவ்ளோ பேர் இருக்காங்க, நமக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். நம்பர் 3, நீங்க பிரேக்கப் இல்லாட்டி டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அப்ப எக்ஸசைஸை விட பெஸ்டான ஆப்ஷன் வேற எதுவுமே கிடையாது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதாவது மனதளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாத போது உடல் அளவுல நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா which means physically நீங்க பயங்கர ஸ்ட்ராங் ஆகும்போது இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மென்டலியும் நீங்க ஸ்ட்ராங்கான பர்சனா மாறிடுவீங்க.